தமிழ்நாட்டிலே மிகவும் முக்கியமான கோயில் உள்ள ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். கருடன் கோயில்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். கருட பகவானுக்கு தனி சன்னதி கொண்ட ஒரு சிறப்பான கோயில். கோச்செங்கட் சோழன் கட்டியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அவர் கட்டிய ஒரே விஷ்ணு கோயில் இதுவா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படிக்கட்டுகள் வழியா இறங்க இறங்க எடை கூடிக்கிட்டே போகும்னு சொல்றாங்க. பாருங்க கடைசி நேரத்தில் எவ்வளவு மக்கள் தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கருட பகவானுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு கோயில்ல இந்த கருடன்கள் இறந்ததால அதே இடத்துல அவைகளுக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணிட்டு வராங்க. பிரகாரத்தை சுற்றிலும் பிரம்மாண்டமான கிரானைட் மதில் சுவர் இருக்கு. அது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை நமக்காக வழங்குபவர்கள் ரீலோட் மென்ஸ்வேர் காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயிலின் நம்பர் 1 ஆண்கள் ஆடையகம் சாமிதுரை பட்டு சென்டர் உட்கோட்டை. இவர்களிடம் பாரம்பரிய முறையில் நெய்யப்பட்ட பட்டு புடவைகள் நல்ல தரத்திலும் நியாயமான விலையிலும் கிடைக்கும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப பட்டு புடவைகள் நெய்து தரப்படும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கும்பகோணத்திலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழ்நாட்டிலே மிகவும் முக்கியமான கோயில் உள்ள ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயில். இது ஒரு முக்கியமான தொழில் நகரம்ங்க. இங்கே உள்ள ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நாச்சியார் கோயிலில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்குலாம் வந்திருக்கோம். கருடன் கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். கருட பகவானுக்கு தனி சன்னதி கொண்ட ஒரு சிறப்பான கோயில். இந்த கோயிலுக்குள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது மற்றும் கோயிலோட வரலாற்றுகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம ராஜகோபுரத்துக்கு அடியில் உள்ள விநாயகரை வணங்கிட்டு 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தூண்களை கொண்ட மண்டபம் வருதுங்க. இந்த இடத்துல பிரம்மாண்டமான 16 தூண்கள் இருக்கு. இந்த இடத்த நீனிலா முத்திரம் சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம கோயிலுக்குள்ள போனோடனே முதல்ல பலிபீடம், கொடிமரம், கருடனுக்காண்டி ஒரு சிறிய சன்னதி வருது. அதை வணங்கிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலை கோச்செங்கட் சோழன் கட்டியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அவர் கட்டிய ஒரே விஷ்ணு கோயில் இதுவாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் அதிக அளவில் சிவன் கோயில்களை கட்டியவர். மேலும் பிற்காலத்தில் விஜயநகர பேரரசை சார்ந்த நிறைய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களை ஒண்ணுங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த இடத்துல இருந்து படிக்கட்டுகள் மூலம் 2வது ராஜகோபுரத்தை கடந்து அடுத்த மண்டபத்துக்கு போவோம். மொத்தம் 21 படிகளை கொண்ட உயரமான மண்டபத்துல தாங்க மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் அவரோட மனைவி நீலாதேவி வஞ்சுலவலியோட காட்சி தராரு. இதுல நீலாதேவியை நாச்சியார்னு சொல்லி அழைப்பாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு நாச்சியார் கோயில்னு பேர் வந்திருக்கு. அவங்க தான் இந்த கோயிலுக்கு முக்கியமான தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்க சன்னதிக்கு பக்கத்திலேயே தெற்கு முகமா தனி சன்னதியில கல்கருடன் இருக்காரு. இந்த இடத்துல கருடனுக்கு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா அவர் கற்சிலையால செய்யப்பட்டவர். 3-4 அடி உயரம் இருக்கும். அந்த கற்சிலையை தான் உற்சவத்தின் போது தூக்கிட்டு போவாங்க. அது வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இப்ப கோயில பாத்தீங்கன்னா திருப்பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரகாரத்தை நம்ம சுற்றி வர முடியல. இது தாங்க நான் சொன்ன கல்கருடன் சிலை. அவரை தான் உற்சவத்தின் போது தூக்கிட்டு போவாங்க. பாருங்கள், நம்ம இது 100 கால் மண்டபத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் அழகான சிம்மையாளிகள் கொண்ட அழகான கலைநயமிக்க தூண்கள் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிவியில் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வர பக்தர்கள் எல்லாருமே பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. இங்கே என்ன சிறப்புனா தமிழ் அர்ச்சனை பண்ணுறாங்க. நமக்கு தெளிவாக அந்த வரலாற்றெல்லாம் சொல்லியே அர்ச்சனை பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. பின்னாடி தெரிந்து பார்த்தீங்களா கல்கருடன். இவர் தாங்க ஸ்ரீனிவாச பெருமாளை சுமந்துட்டு இருக்காரு. இந்த சிலை தாங்க கல்கருடன். இது அவர் இருக்கிற சன்னதியிலேருந்து 4 பேர் தூக்குவாங்களாம். அடுத்து எடை கூடுமா 8 பேர் ஆகுமா. எடை கூட கடைசியாக 100கணக்கான மக்கள் தூக்கிட்டு வருவாங்களாம். இந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்க இறங்க எடை கூடிக்கிட்டே போகும்னு சொல்கிறாங்க. பாருங்க கடைசி நேரத்தில் எவ்வளோ மக்கள் தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரத்துடனும் உற்சாகத்துடன் இந்த ஊர் பகுதி மக்கள் இந்த கல்கருடன் உற்சவத்தை கொண்டாடுறாங்க. நீங்க பின்வர காட்சிகளை பார்க்கலாம். முதல்லேருந்து அந்த கருவறையிலேருந்து எடுக்கும்போது 4 பேர், அடுத்து 8 பேர், அடுத்து 16, 32ன்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போய் கடைசியில் 100கணக்கான பக்தர்கள் தூக்குறாங்க. நீங்க அந்த காட்சிகளை பாருங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. இந்த உற்சவம் மார்கழி மாசம் நடைபெறுவதா சொல்றாங்க. இந்த கல்கருட பகவானுக்கு ஒரு புராண வரலாறு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பகுதியில் ஒரு சிற்பி கருட பகவான் சிலையை ரொம்ப தத்ரூபமா, அதாவது இறக்கைகளுடன் ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருந்தாராம். அவர் செய்ய அந்த கருட பகவான் சிலை பறந்துகிட்டே இருந்ததான். இதனால கோபமுற்ற அந்த சிற்பி ஒரு கல் எடுத்து அந்த கருடனோட மூக்குல அடிச்சுட்டாராம். அதனால அந்த மூக்கு உடைஞ்சு இதே இடத்துல அவர் சிலையானதை சொல்றாங்க. நாச்சியார் கோயில் கல்கருடன் உற்சவம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும்தாங்க நடைபெறும். அது ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த உற்சவத்தின் போது கல்கருடன் சிலை மேல வேர்வை துளிகளும் காணப்படும் சொல்றாங்க. அது ரொம்பவே ஒரு வியப்பான விஷயம். இந்த கோயிலோட 100 கால் மண்டபத்தில்
ரொம்ப அழகான தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள்லாம் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கோயில திருமங்கை ஆழ்வார் 100க்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடியிருக்கார். அவருக்கான தனி சன்னதியும் இந்த கோயில்ல உண்டுங்க. இந்த கோயில முதன்மையான மரியாதை எல்லாமே நாச்சியார் அம்மனுக்கு தாங்க. அவருக்கு பிரசாதம் வழங்கி படைச்சதுக்கு பிறகுதான் பெருமாளுக்கே படைப்பாங்க. நாச்சியார் தான் இங்க முதன்மை தெய்வமே. நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது 2 கருடன்கள் புகைப்படம் வரைஞ்சிருந்தாங்க. என்னன்னு நம்ம அதை படிக்கும்போது, இந்த கோயில் 1992ஆம் ஆண்டு திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஜோடி கருடன்கள் இந்த கோயிலே ஒரு மரத்தடியில் விழுந்து இறந்துருச்சான். கருட பகவானுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு கோயில்ல இந்த கருடன்கள் இறந்ததால அதே இடத்துல அவைகளுக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணிட்டு வராங்க. தினமுமே பூஜைகள் நடக்குது. அந்த கோயிலை தான் நம்ம போய் இப்போ பார்க்க போறோம். இந்த கருடன் சன்னதி கோயிலோட 2வது பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கு. எதிரிலே ஆஞ்சநேயருக்கு தனி கோயிலும் அமைஞ்சிருக்குங்க. கோயிலோட தலை விருச்சகமான மகிழ மரத்துக்கடியில் தான் இந்த கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோயில் முகப்புல இந்த கருடன்களோட சிலை இருக்குது. கீழே புகைப்படம் வச்சுருக்காங்க. தினமுமே விளக்குகள் போட்டு பூஜைகள் நடக்குதுங்க. நீங்கள் நாச்சியார் கோயில் கருடன் கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. இக்கோயில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ திருப்பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் புத்தம்பொது பொலிவுடன் காட்சி தரப்போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ திருப்பணிகள் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ முடிஞ்ச இந்த கோயிலை நான் காட்டுறேன். இந்த பிரகாரத்தை சுற்றிலும் பிரம்மாண்டமான கிரைனைட் மதில் சுவர் இருக்குது. அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து ஒரு பிரகாரம் இருக்குங்க. மொத்தம் 3 பிரகாரம் இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் யாராவது நாச்சியார் கோயில் பக்கம் வந்தீங்கன்னா, நாச்சியார் கோயில் பித்தளை ஜாமான், அதாவது பித்தளை விளக்கு, அது போல் பித்தளை பொருட்கள் உற்பத்தியில் ரொம்பவே புகழ்பெற்றது. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் நல்ல தரத்திலையும் இருக்கும். நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த அமைப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மணிக்கூண்டு அதை சுற்றி உள்ள அந்த நுழைவாயில் பகுதி ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்குறது 2வது ராஜகோபுரம். இதை கடந்து தான் நம்ம உள்ளே வரணும். இந்த இடத்துலேருந்து கோயில் அப்படியே மேடு மேடாக ஏறுங்க. மொத்தம் 21 படிகள் கொண்டு அதே பாதியாக பிரிச்சுருப்பாங்க. 7 7ஆக அதை பிரித்து 3வது 7 தான் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கர்கருடன் எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த தங்கத்தகடுகள் தாண்டி, அதுதான் மூலவர் இருக்கிற இடம். இந்த கோயில் தினமும் காலை 7:30லேருந்து மதியம் 12:30 வரையும், மாலை 4:30லேருந்து 9 மணி வரையும் திறந்துருக்கும். அந்த நேரத்தில் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலோட குளத்தை போய் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய அளவிலான குளங்க. நான் கல்லூரிக்கு போகும்போது இந்த குளத்தை ரொம்பவே பார்த்துட்டு போவேன். பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் இருக்கும் போல். ரொம்ப பிரம்மாண்ட பெரிய அளவிலான குளங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நீராழி மண்டபமும் இருக்குது. நான் அதை போய் கிட்ட நின்று காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. இதை நல்ல முறையில் பராமரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ மூலம் இந்த கோயிலை பற்றி நான் சிறிய தகவலை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே இந்த கோயிலுக்கு பார்த்துட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜில் வரப்போகுது. தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.